Hello friends, welcome to Sandy Food Recipe. Sweet na எல்லாருக்குமே பிடிக்கும். அதுலயும் ஸ்பெஷலா ரசகுல்லானா நினைச்சதுமே வாயில தண்ணி ஊறும். அந்த அளவுக்கு ஒரு டேஸ்டியான டெசர்ட். பார்க்கிறதுக்கு சின்ன சின்ன ஒயிட் கலர் பால்ஸா இருந்தாலும் அதை சாப்பிடும்போது ஒரு ஸ்பாஞ்ச் டெக்ஸ்சர்ல செமையா இருக்கும். சோ ஒரு சூப்பரான டெசர்ட் சேர்ந்து ரெடி பண்ணி சாப்பிட போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரசகுல்லா செய்யறதுக்கு ஒரு ஹாட்டான பேன் எடுத்துருக்கிறேன். அதுல 2 லிட்டர் தண்ணி சேர்க்காத பசும்பால் ஆட் பண்ணிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு தண்ணி சேர்க்காத பால் கிடைக்கலன்னா ஃபுல் கிரீம் மில்க் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த 2 லிட்டர் பால்ல நமக்கு 16 இருந்து 18 ரசகுல்லா கிடைக்கும். பால் கொதிச்ச பிறகு பாலை திரிய வைக்க போறோம். ஒரு கிளாஸ்ல 3/4 அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கிறேன். இதுல 2 டேபிள் ஸ்பூன் வினிகர் சேர்க்க போறேன். ஒருவேளை உங்கள்ட்ட வினிகர் இல்லைன்னா எலும்பிச்சம்பழத்தோட சாறு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி தனியா வச்சுக்கோங்க. பாத்தீங்கன்னா பால் நல்லா கொதிச்சு வருது. பால் நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க வினிகரை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். பார்க்கும்போதே தெரியுது பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா திரிஞ்சு வருது. எல்லாத்தையும் சேர்த்துடலாம். பால் நல்லா திரிஞ்சு வந்திருக்கு. அடுத்து இந்த பாலெல்லாம் நல்லா வடிச்செடுக்க போறோம். அதுக்கு ஒரு வடிகட்டிக்கு மேல வெள்ளை துணியை விரிச்சிடலாம். இப்படி வெள்ளை துணியில நம்ம வடிச்செடுக்கிறனால கெட்டி பாலெல்லாம் கலெக்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். பால்ல நம்ம ஏற்கனவே வினிகர் சேர்த்து தான் திரிய வச்சிருந்தோம். ஸோ அதனால வினிகரோட ஃப்ளேவர் இருக்கும். அதை ரிமூவ் பண்றதுக்காக 2-3 கப் தண்ணியை அதுக்கு மேலோட ஊற்றி விட்டுறலாம். அப்போ அதோட ஃப்ளேவர் எல்லாம் போயிடும். இந்த துணியை இப்படி சேர்த்து எடுத்து நல்லா பிரஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்ப அதுல இருக்கிற தண்ணி எல்லாமே ரிமூவ் ஆயிரும். இதை கிச்சன்ல எதுலயாவது தொங்க போட்டு வச்சுக்கோங்க. ஒரு 1 hour மட்டும் அப்படி தொங்கட்டும். இது எதுக்காகனா அதுல ஏதாவது மிச்ச தண்ணி ஏதாவது இருந்துச்சுன்னா அது வடிஞ்சு போயிடும். ஸோ அதுக்காக தான் தொங்க போட்டிருக்கிறோம். 1 hour கழிச்சு எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. இது எங்கேயோ பார்த்தது மாதிரி இருக்குன்னு நினைக்கண்டா, வேற ஒன்றும் இல்லை, பன்னீர் தான். இதை நல்லா பிசைஞ்சு விட போகிறோம். ஒரு 10 minutes நல்லா ஸ்மூத் ஆகுறது வரைக்கும் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு ஸ்மூத்தான டெக்ஸ்சரில் வரும். அந்த அளவுக்கு வர்றது வரைக்கும் நல்லா பிசைஞ்சு எடுக்க போகிறோம். நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இதை நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாட்டு உருட்டி எடுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. ஒரு டென்னிஸ் பால் மாதிரியே இருக்கு. சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டினா போதும். இது பாத்தீங்கன்னா நம்ம வேக வச்ச பிறகு இதோட டபுள் சைஸ்ல வந்துடும். ஸோ அதனால இந்த அளவுக்கே உருட்டி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்னொன்னா எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், எல்லாத்தையும் உருட்டி எடுத்தாச்சு. அடுத்ததா இன்னொரு ஹாட்டான பேன்ல நமக்கு பாகு ரெடி பண்ண போறோம். பாகு ரெடி பண்றதுக்கு 2 லிட்டர் பாலுக்கு நான் 2 லிட்டர் தண்ணி எடுக்க போறேன். 2 லிட்டர் தண்ணி எடுத்தாச்சு. இதுல 2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துடலாம். சர்க்கரை நல்லா கரையட்டும். சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இதுக்கு மேல ஃபிளேவருக்காக 4-5 ஏலக்காயை சதைச்சு போட்டிருக்கிறேன். இதுக்கு பாகு பதம்னு நமக்கு தேவையில்லை. சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சிருக்கணும், அவ்வளவுதான். இதுல நம்ம ஏற்கனவே உருட்டி வச்சிருக்க கெட்டி பால் எல்லாம் சேர்த்துடலாம். இந்த பால் உருண்டைகள் எல்லாம் நல்லா முங்கி வேகணும். அந்த அளவுக்கு நம்ம சக்கரை பாகு வச்சிருக்கணும். 5 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணிக்கோங்க. 5 நிமிஷம் கழிச்சு பாருங்க, நம்ம சேர்த்த கெட்டி பால் எல்லாமே நம்ம சேர்த்த சைஸோட டபுள் சைஸ்ல வந்திருக்கு. இப்போ நம்ம ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேம்ல சேஞ்ச் பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல இருக்கட்டும். 10 நிமிஷம் கழிச்சு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறட்டும். நல்லா ஆறின பிறகு இதை நம்ம ஒரு பவுல்ல சேஞ்ச் பண்ணிட்டு மினிமம் 8 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கணும். 8 மணி நேரம் நல்லா ஊறி இருக்கு. பார்க்கும் போதே எடுத்து சாப்பிடணும் போல இருக்கு. நம்ம எடுத்து டேஸ்ட் பண்ணலாம். கிராக் பண்ணியாச்சு. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்.
செமையா இருக்குது. ஸ்பாஞ்ச் டெக்ஸ்சர்ல தான் இருக்கு. 8 மணி நேரம் சுகர்ல நல்லா ஊறி இருக்கறனால அதோட டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கு. சோ இந்த ரசகுல்லாவை நீங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கணும்னா கண்டிப்பா வீட்ல செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சாண்டி ஃபுட் ரெசிபி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு டேஸ்டியான சூப்பரான ரெசிபியோட நாளைக்கு சந்திக்கிறேன். அதுவரை பாய். கீப் ஆன் வாட்சிங்.